சென்னையில் வேலை பார்த்து வந்த குட்டிக் குரங்கு குமாரு 7 மாதங்கள் கழித்துதான் கிராமத்துக்கு போக முடிந்தது. அம்மா தினமும் தொலைபேசியில், "நீ வர்ற நாளுக்கு நான் உன் பிடிச்ச சாம்பார் சாதம் வைக்கிறேன்பா" என்று சொல்லிக்கொண்டே இருப்பாள். அந்த மாலை ரயிலில் இறண்டியவுடன் மழை ஆரம்பித்தது. மண் வாசமே அவன் மனசில் ஒளிந்து கிடந்த குழந்தை பருவ நினைவுகளையெல்லாம் எழுப்பிவிட்டது. வீட்டின் வாசலை அடைந்தபோது கதவு திறந்திருந்தது. உள்ளே அமைதியாக அமர்ந்திருந்த அப்பாவிடம், "அம்மா" என்று கேட்டவுடன், "நீ வர்ற நாளுக்குத்தான் அவள் காத்திருந்தா, 3 நாள் ஆச்சு" என்ற பதில் அவன் உள்ளத்தை நொறுக்கிவிட்டது. படுக்கையறை கதவு திறந்தபோது வெள்ளை சூட்டில் அமைதியாக படுத்திருந்தது அம்மா. பக்கத்தில் ஒரு காகிதத்தில், "உன் சாம்பார் சாதம் ரெடிப்பா, சூடா சாப்பிடு" என்று அவளது எழுத்து. குமாரின் கைகள் நடுங்க முன்வைக்கப்பட்டிருந்த சாம்பார் சாதம் இன்னும் வெப்பமாயிருந்தது. வெளியே மழை கொட்டி கொண்டிருந்தது. ஆனால் அந்த வீட்டுக்குள் மட்டும் ஒரு தாய் அன்பின் வாசனையும் என்றும் தணியாத ஒரு துயரமும் நிறைந்திருந்தது.